ஹாய் அர்மீஸ். இப்போ வந்து நம்ம OT7ஓட ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் கடைசியாக என்ன எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட யூங்கிக்கும் மயனுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். கிம் பிரதர்ஸ்க்கும் மின் பிரதர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு யுத்தமே கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஆனால் வராமல் வந்து நம்மளோட ஆரமோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப வைஸ், அவங்க வந்து ரொம்பவே பிரெய்னி, நம்மளோட ஆரம் மாதிரியே அவங்களும் ரொம்பவே புத்திசாலி. அவங்க வந்து இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் போட்டி வச்சுக்கலாம், அவங்கள ஜெயிக்கிறவங்களுக்கு ஒயினை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் அதை ஏற்றிருந்திருப்பாங்க. அதனால் போர் தடுத்து நிறுத்தப்பட்டு நம்ம யூங்கி வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சு ஒயினை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவன் பிடிக்காத ஒருத்தனாக இருந்தாலுமே யூங்கிக்கு வந்து அந்த ராஜமரியாதை எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தோட மாப்பிள்ளைக்கு வந்து என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம கிம் பிரதர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ அவளுக்கு தேவையோ வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான எல்லா திங்ஸும், கோல்டு அது இதுன்னு எக்கச்சக்கமான பரிசுகளை வந்து கொடுத்து வயனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம 3 கிம் பிரதர்ஸ்க்குமே வந்து வயன் அந்த ஃபோர்ட்டை விட்டு போகிறது என்னமோ அவங்களோட ஹாப்பினஸ் மொத்தத்தையும் யாரோ எடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப ரொம்ப அது வந்து ஹெவியாக இருக்குது. அது அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்க தங்கச்சி மேலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு லவ் சின்ன வயசுலேருந்து. அவங்கள கூட்டிகிட்டு போகிறது வந்து நம்மளோட கிம் பிரதர்ஸ்க்கு வந்துட்டு அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கிங் ஜின்னை தான் வந்து காட்டுறோம். ஜின் அவர் வந்துட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கார், கோட்டைக்கு வெளியில் நின்றுட்டு. அங்கே ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்குது. நைட் ஆகிடுச்சு. நைட் நேரத்தில் அவ்வளோ காற்றடிக்குது, இடி இடிக்குது. ஆனால் மழை பெய்யலை, ஆனால் பயங்கரமான இடி மின்னல் அந்த சத்தமாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம கிம் பிரதர்ஸ் 3 பேத்துக்குமே வந்து தெரியும், வயனுக்கு வந்து தண்டர் ஸ்டார்ம்ஸ்னால் ரொம்ப பயம். அது இடிக்கிற சத்தம் கேட்டாலே வந்து அவங்களோட அரண்மனையே கீழே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு செம்ம கத்துவா. வயனுக்கு வந்துட்டு இடி சத்தம்னா ரொம்ப பயம். இது கேட்டவுடனே ஜின்னு வந்துட்டு வயனோட ஞாபகம் தான் வருது. இந்நேரம் பயந்துட்டுருப்பாளா, என்ன பண்ணிகிட்ருப்பா, நம்ம அனுப்பி வச்சிட்டோமே, இந்நேரம் அவள் கூட யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கும்போது நம்ம குயின் சாய் வந்துட்டு போகிறாங்க. ஜின் பக்கத்தில் போயிட்டு அவரோட தோளில் கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு, அவள் இந்நேரம் நன்றாகத்தான் இருப்பாள், அவளை நினைத்து தாம் வருந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின் அப்படியே திரும்பி பார்த்து ஒரு சேடான ஸ்மைல் பண்ணுறாரு சாயை பார்த்து. எப்படி நீ இப்படி சொல்கிறாய் தேவி? வயன் அவள் என் தங்கை, என்னுடைய செல்ல தங்கை. இத்தனை வருடங்களாக அவளை பத்திரமாக பார்த்து கொண்டோம், என் இமைக்குள் வைத்து பார்த்து கொண்டோம். அவளை இப்படி ஒரு அரக்கனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டோமே. அவன் அவளை எப்படி பார்த்து கொள்வான்? அதனை நினைத்தாலே என் இதயம் பதறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்மளோட சாய் வந்து சொல்கிறாங்க, வயன் புத்திசாலி ஆவாள், அது மட்டும் இல்லாமல் அவளது ஹிருதயம் அன்பால் நிறைந்தது. அவள் அன்பால் எப்படிப்பட்ட கல்லையும் கரைத்து விடுவாள். நிஜமாகத்தான் சொல்கிறேன், வயனை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறா சாய். அதுக்கு ஜின் வந்து சொல்கிறான், அவள் புத்திசாலி தான், இருந்தாலும் அவளின் ஜென்ம ரகசியத்தை பற்றி அவனுக்கு தெரிந்துவிட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளோட சாய் வந்துட்டு அவங்களோட ஜின்னோட வாய் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஐயனே வேண்டாம், இங்கே உள்ள சுவர்களுக்கும் கூட காதிருக்கும். வயனின் ஜென்ம ரகசியம் நம் நால்வரை தவிர உலகில் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அவளது ஜென்ம ரகசியம் நம் இறக்கும் தருவாய் வரையில் நாம் கட்டி காக்க வேண்டும். அவளை பற்றி அவளின் ஜென்ம ரகசியத்தை பற்றி நாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னா ஜின்னும் வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுடுறாரு. அவருக்கு வந்துட்டு பழசெல்லாமே ஞாபகம் வருது. திரும்பி ஒரு இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. மறுபடியும் வந்து சாயை பார்க்குறாரு. பார்த்தோன்னே குயின் வந்து சொல்கிறாங்க, அவரோட ஷோல்டர்ஸில் பேக் பண்ணிவிட்டு, ஒன்றுமாகாது தேவா, என்னை நம்புங்கள், வயன் நிச்சயம் யூங்கியை மாற்றி விடுவாள். அவள் சென்ற இடத்தில் பத்திரமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருப்பாள். நான் சொல்வதை நம்புங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டவொடனே
ஜின்னுக்கு வந்து மனசே இல்லை ஆக்சுவலி. அவரை வந்து என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே வந்து நம்மளோட குயினுக்கு தெரியல. அப்படியே ரொம்ப இதுலேயே தான் இருக்கார், சோகத்துலேயே தான் இருக்கார். அங்கே இருக்கிற ஒரு ஊஞ்சலில் வந்து உட்காந்துக்கிறாரு. நம்மளோட குயின் வந்து ஊஞ்சலில் உட்காந்துக்கிறாங்க, அவர் கீழே உட்காந்துருக்காரு, அவ்வளோ பெரிய கிங்கு. ஆனால் கீழே உட்காந்துருக்காரு. கீழே உட்காந்துட்டு குயினோட மடியில் வந்து தலை வச்சுக்கிறாரு. குயின் வந்து அப்படியே மெதுவாக கேர்ஸ் பண்ணி விடுறாங்க. நான் சொல்வதை நம்புங்கள், வயன் நிச்சயம் நன்றாகத்தான் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் எப்படி சொல்கிறது, ஒரு சேட் ஸ்மைல் பண்ணுறாரு. அவரோட சீக்ஸில் அவங்களோட சீக்ஸை வச்சுக்கிறாங்க. இப்படியே அவங்கள ஜின்னை வந்துட்டு பேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களோ அதே பற்றி தான் ஆரமோட குயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரமோட குயினும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே தான். ஆனால் நம்ம டயாங்குக்கு சமாதானப்படுத்துறதுக்கு கூட ஆள் இல்லை. அவர் வந்து கூடவே அவங்க அம்மாவோட வயிற்றில் உருவான நாள்லேருந்து டயாங்கும் வயனும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு இப்படி அவள் வந்து விட்டுட்டு போனது, கல்யாணம் பண்ணிட்டு போனதை வந்து டயாங்கால் ஏற்றுக்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் வயன் நிற்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது டயாங்குக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா வயன் கூடவே இருப்பார் டயாங்கு. அப்போது போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லி ஃபீல் பண்ணுறக்கு கூட யாரும் இல்லை. ஏன்னா மினி வந்து மின் எம்பையரில் இருக்கா. அதை நினச்சிட்டு டயாங்கும் ரொம்பவே ஃபீலிங்ஸில் இருக்கார். இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா என்ன அப்படின்னா, கல்யாணமாகி இந்த சைடு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். அந்த சைடு பார்த்துருவோம். மின் எம்பையருக்குள்ளே வந்து நம்மளோட மின் பிரதர்ஸ் யூங்கி, அப்புறம் ஜேகே, அப்புறம் ஜிமின் 3 பேரும் வந்து வராங்க. பின்னாடி பல்லக்கில் வந்து நம்மளோட குயின் வயனை வந்து தூக்கிட்டு வராங்க. அவங்க யூங்கியோட ஃபேஸில் வந்து அப்படி ஒரு விக்டோரியஸான ஸ்மைல், அவ்வளோ சந்தோஷமாக பயங்கர. அவரோட அவ்வளோ சீக்கிரம் ஸ்மைலே பண்ண மாட்டார் இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து அவரோட முகம் வந்து அப்படி பிரகாசமாக இருக்குது. பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டுருக்கும்போது ஜேயோப் வந்து வரட்டும் இன்றைக்கி அடிக்கிற அடியில் அப்படிங்கிற மாதிரி பயங்கர இதாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து அடுத்த தாக்குதலுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தான் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க நம்ம யூங்கியும் ஜேகேவும். பட் வரும்போது இப்படி காலம் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேயோப் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நின்றுட்டுருக்காரு. பட் ஜேயோப்போட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டோலியா வந்துட்டு அந்த காலத்தோட பேருக்கு வந்து ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ டோலியான்னு சொல்லலை, ஜேயோப்போட குயின்னு சொல்லிக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆரத்தி தட்டு, அப்புறம் புது மருமகள் இல்லையா அவங்க, அதனால் அவங்கள வரவேற்கணும்னு சொல்லிட்டு குயின் வந்து ராஜமாதா வந்து ஆக்சுவலி ஒரு விடோ. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி தானே, அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஜியோப்போட ஒய்ஃப் தான் வந்து பண்ணுறாங்க. எல்லாம் ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வயனை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. என்ன அப்படின்னா, ஜியோப்போட ஒய்ஃபுக்கு வந்துட்டு மினியும் ஏங்க கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படியே இருந்துருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் வயனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவங்களுக்கு ஹாப்பி தான். வந்து ஹாப்பியாக வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்போது வயன் வந்து கீழே இறங்குன உடனே மின் எம்பையரே வந்து வயனை தான் பார்க்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க தானே குயின் அந்த மாதிரி. அதனால வந்து மின் எம்பையரே வந்து வயனை தான் பார்க்குது. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வாயடைச்சி போயிட்டாங்க. இவ்வளோ அழகான பொண்ணா அப்படிங்கிற வாய்ஸ் வந்து எக்கோ ஆகுது அங்கே. இவர் யார்? இவர் தான் கிம் தேசத்தின் இளவரசியாம். ஆம், மிகவும் அழகாக இருக்கிறார். ஆம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது எக்கோ ஆகுது அந்த வாய்ஸே. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட யூங்கி வந்து வயனோட கையை பிடிச்சி அப்படியே கம்பீரமாக கூட்டிகிட்டு வராரு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஆரத்தியெல்லாம் எடுத்து வெல்கம் எல்லாம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேயோப் வந்து சரி வந்திருக்குறாங்க, அவங்க வந்து நம்ம இப்போவே கோவப்பட்டு இப்போவே பிரச்சனையை கலப்ப வேணாங்கிற மாதிரி வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாரு. ஜஸ்ட் லைக் தட் அமைதியாக வந்து அந்த ரிச்சுவல்ஸ் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து அமைதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வயன் வந்து ஜேயோப்போட ஒய்ஃபோட ரூம் இருக்கு இல்லையா, குயினோட ரூமுக்கு பக்கத்தில் ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு வயன் உட்காந்துட்டு இருக்கும்போது, நீ ராஜமாதாவை பார்க்க வேண்டும், அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், நான் அவர்களை அழைத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேயோப்போட ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு வராங்க ராஜமாதாவை. யூங்கியோட அம்மா வந்துட்டு எப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் அவங்க கொஞ்சம் கராரான ஆள். ஜங்குக்கே அடிக்கடி வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அப்படியே வராங்க. வந்து பார்த்துட்டு வயனை மேலேயும் கீழேயும் வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அவளோட ஃபேஸை வந்து ஒரு நிமிஷம் உத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல். நான் நான் இந்த முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறேன், நிச்சயமாக எங்கோ பார்த்திருக்கிறேன். இவள் யார் அப்படிங்கிற மாதிரி யூங்கியோட அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. எங்கேயோ பார்த்துருக்கோம் இவளை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ உடனே பக்கத்தில் வந்துட்டு நீ தான் வயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே உனது முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிம் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது உன்னுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ராஜாமாத்தை பார்த்தோன்னே வயன் வந்து பவ் பண்ணியிருப்பா. பவ் பண்ணி நிமிர்ந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸை பார்த்து இதெல்லாம் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 3 அண்ணன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபேமிலியோட எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களோட ஒய்ஃப் இவங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட ஃபேமிலியோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே அவள் கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறம் ராஜமாதா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான லுக்கில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்காது, நிச்சயம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஆக்சுவலி ஒரு கொஷின் எழுந்திருக்கு. அந்த கொஷினை அவங்களே ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்க அதை வந்து முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஆக வேண்டிய பணிகளை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்போட ஒய்ஃபோட காதில் வந்துட்டு ஏதோ குசுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஜேயோப்போட ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. அப்போது என்னென்னா, இப்போ மின் எம்பையருக்குள்ளே வந்துட்டு அந்த ஒய்ஃப் வந்திருக்காங்க இல்லையா, புது மணப்பெண் வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி மின்னோட சொந்தக்காரங்க அவங்களாம் வந்து வந்திருப்பாங்க. யூங்கியோட சொந்தக்காரங்க அவங்களாம் வந்திருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலி யூங்கிக்கு மாமா வேணும். அவங்களும் வந்து ஒரு அரச குடும்பம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பேர் வந்து யூன். ஆக்சுவலி யூனை வந்துட்டு யூங்கி கொடுக்கணுன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஆசை. பட் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பொண்ணை பார்க்கலாம், என் பொண்ணை விட அந்த பொண்ணு பெட்டரா அப்படிங்கிற மாதிரி, எப்படி சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பட் வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்காக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்குறாங்க. வந்திருக்கும்போது இப்போ வந்து யூனோட இன்ட்ரடக்ஷன். யூன் வந்து எப்படி சொல்கிறது, ஹைட் கொஞ்சம் கம்மி, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. லாங் ஹேர், ஒரு பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தாலே தெரியும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் கீச் குரல். ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த எலி குஞ்செல்லாம் பேசலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கீச் குரல். அவங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து வேலிடான பாயிண்ட்டாக இருந்தாலுமே அவங்க பேசுனாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிறதே வந்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்யூட்டான க்ரியேச்சர் தான் வந்து யூன். அப்போது யூன் வந்துட்டு வந்தால் ஃபஸ்ட்டு யூங்கி அவங்க மாமாவுக்கு வந்து பவ் பண்ணுறாரு, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது யூனோட அப்பா வந்து சொல்கிறாரு, நீ எனது மகளை மணந்து கொள்வாய் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ அதுவும் கிம் எம்பையரின் இளவரசியை மணந்து விட்டு இங்கே வந்திருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே என்ன செய்வது, எல்லாம் விதியின் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி யோங்கி வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீ உன் மதியை தீட்டி இவ்வளவு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு அங்கு வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்ய வைத்திருந்த பெண்ணையை அழைத்து இங்கே வந்திருக்கிறாய், இது விதியின் விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே நான் என்ன செய்வது, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, இதெல்லாம் ராஜதந்திரமாகும் அப்படிங்கிற மாதிரி மின்யோங்கி வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி யாருமே இல்லை. ஒரு ஈவினிங் டைம், ஒரு பால்கனியில் அந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு அங்கே ஆக்சுவலி யாருமே இல்லை. அப்போது யூன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பாவை பேசி கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு விட்டு இங்கே வந்து உளறி கொண்டு இருக்கிறீர்கள், வாங்கலப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. போகும்போது அவனுக்கு தான் உன்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைனேன். அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக உள்ளது. தாம் அவர்களுக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள். நல்ல வேளை அவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி யூன் வந்து சொல்கிறா. அப்போது யாருடா அது கீச்சின்னு பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து யூனை பார்க்குறான்.
அவள் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே கூப்பிட்டு போகிறா. இங்கே வந்து இப்படியெல்லாம் பிதிற்று கொண்டு இருக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஜிமினுக்கு வந்துட்டு யூனை பார்க்குறாரு. யூனை வந்துட்டு ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆஹா, இப்படி ஒருத்தி இருக்காளா, நமக்கு முறை பொண்ணு தானே, அப்போ அண்ணனுக்கு முறை பொண்ணுன்னா நம்மளுக்கும் முறை பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ டைம் ஸ்கிப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வயனுக்கு, அதாவது கிம்மம்பேர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வயனை உட்கார வச்சு அவங்களோட 2 அண்ணிங்களும் பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும்போது ஃபஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. நீ குழந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, போனேன்னா நீ அங்கே குயினாக தான் இருப்ப, அதனால் நீ இதெல்லாம் கற்றுக்கணும், அது இதுன்னு சொல்லி 2 குயின்ஸும் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் வயனுக்கு அவனை பிடிக்காதனால, அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதை காதுலேயே வாங்காமல் சுற்றிட்டு இருந்திருப்பா. அப்போது கடைசி நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷனெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டியூஷன் டீச்சர்ஸ் இல்லை நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இது பாரு, இது பண்ணு, இப்படி பண்ண, அப்படி பண்ணுன்னு சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வயனை உட்கார வச்சு 2 குயின்ஸும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. கணவரை பார்த்தால் மிகவும் கோபக்காரர் போல் தெரிகிறார். தயவு செய்து உனது சேட்டைகளையும் உனது லீலைகளையும் அவரிடம் காட்டிக் கொண்டிருக்காதே. நீ வந்து வளர்ந்த பெண் போல் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்தால் மிகவும் மிகவும் கடும் கோபக்காரர்கள் போல தெரிகிறார்கள். நமது தேசத்தை போல் அது கிடையாது. அது நிச்சயமாக ஒரு வளர்ந்து செழித்த தேசமாகும். நமது ஊர் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு நந்தவனம் போல் இருக்கும். ஆனால் அவர்களது தேசம் அப்படி கிடையாது. அதேபோல் நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் அவர்களுக்கு ஏற்ற போல் நடந்து கொள், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க 2 பேரும் வந்துட்டு வயனுக்கு அட்வைஸ் மலையை பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வயன் வந்து இந்த பக்கம் சொல்கிறது கேட்கவா, இந்த பக்கம் சொல்கிறத கேட்கவாங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ்டாக 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கா. நம்மளோட ஜின்னோட ஒய்ஃபும் ஆரமோட ஒய்ஃபும் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு காதில் வாங்கிட்டு இருக்கா. அவங்க வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது வந்துட்டு வயனுக்கு பயங்கர பயமாகுது. என்ன அப்படின்னா, இப்போ தான் கன்சென்ட், அப்புறம் இப்போ விருப்பத்தோடு டச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இப்போ தான் அதை வந்து இன்னும் நடைமுறை கூட படுத்தலை அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் அரசர் காலத்துலலாம் வந்து கன்சென்ட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அரசர் சொல்கிற விஷயத்த வைஃப் செய்யணும், அவ்வளோதான். இந்த எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வைஃப் சொல்கிறதெல்லாம் வந்து மேபி லவ் மேரேஜஸில் நடக்கலாம். இல்லைனா ரொம்ப பிடிச்சவங்க, ஒய்ஃபை வந்து ரொம்ப மதிக்கிறவங்க அப்படின்னா மேபி நடக்கலாம். பட் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்த தான் வந்து நம்மளோட ஆரமோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இன்றிரவே நீ அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டால் நீ அவரை ஏற்றுக்கொள். ஏனென்றால் அவரின் விருப்பத்திற்கு மாறாக நீ ஏதாவது ஒன்று செய்தால் அவரின் வெறுப்பை சம்பாதிப்பாய், அவரின் கோபத்தை சம்பாதிப்பாய். நிச்சயமாக அவர் உன்னை தொட முற்பட்டால் நீ அவரை ஏற்றுக்கொள், புரிகிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவொடனே வயனுக்கு வந்து கை காலெல்லாம் அப்போவே சிவராக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஏற்கனவே வந்து அவர் எப்படின்னா அவரோட இஷ்டம், எல்லாமே அவரோட இஷ்டம், அந்த மாதிரி தானே எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இவர் வயனை கல்யாணம் பண்ணதே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணிட்டு போயிருந்துருக்கிறாரு. ஸோ வயனுக்கு வந்துட்டு பயங்கர பயமாகுது. அதை கேட்டவொடனே ஷிவராகுது. இதெல்லாம் நினச்சிட்டே அந்த நந்தவனத்தில் உட்காந்துட்ருக்கா. அப்புறமா ஜியோபோட ஒய்ஃபு நம்மளோட மினியை பார்த்தோன்னே வயன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். ஏன்னா அவங்க அண்ணனோட ஆளாச்சு. அப்போது ஜேயோபோட ஒய்ஃப் இல்லாத டைமில் வந்து மினிக்கிட்ட வந்து நம்மளோட வயன் வந்து பேசுகிறா. தம்மைத்தான் என் அண்ணன் காதலிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நானும் பிரியங்காவும் தான் காதலிக்கிறோம், மனதார அவரை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னவொடனே மினியை 1 மினிட் வந்து வயன் வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்புறமா வந்துட்டு யூன் அங்கே வர்றா. யூனும் மினியும் வயனும் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. வயனை வந்து ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி அவளுக்கு பயம் தெரியக்கூடாதுங்கிறக்காக அவள் வயசு
பொண்ணுங்களை அவள் கூட விட்டு கொஞ்சம் அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணி ஃபீல் ஃப்ரீ ஆக்கிட்டுருக்காங்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் பேச பேச ஜேயோப்போட அம்மாவும் யூங்கியோட அம்மா ஜேயோப்போட ஒய்ஃபும் யூங்கியோட அம்மாவும் சேர்ந்து வயனை வந்து ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க, அலங்காரம் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அந்த டென்ஷன் அவளுக்கு தெரியக்கூடாதுன்றக்காக பக்கத்தில் யூன் வேறு கீச்சுன்னு ஏதோ பேசி அவளை சிரிக்க வச்சிட்ருக்கா. இவனை பார்க்கும்போது இவனுக்கு வயனுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டிங்காக இருக்குது. என்னென்னு தெரியல, அவள் வந்து பேசி சிரிச்சிட்ருக்கிறது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் இவங்க யூங்கி வந்து அந்த சைடில் அப்படியே கிராஸ் ஆகும்போது பார்க்குறாரு. யூன்கிட்ட நல்லா வயன் பேசி சிரிக்கிறத பார்த்துட்டு யூன் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யூனோட அப்பா கிட்ட வந்து வயன் யூங்கி கேட்டிருப்பார். ஏன்னா இவன் வந்து நல்லா வயனை சிரிக்க வைக்கிறா இல்லையா, நல்லா கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துக்கிறா இல்லையா, அதனால் இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு யூனை வந்து அங்கே இருக்க வைக்கிறாரு யூங்கி வயனுக்காக. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வயனை பார்த்துட்டு அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, அரசவைக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த கோர்ட்மென் அதுக்கப்புறம் ராயல் மென் எல்லாருமே வந்து சில் பண்ணுற மாதிரி ஒரு இடம், ஒரு இந்த குடிச்சிட்டு இதை ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கு ஜிமின் அதுக்கப்புறம் நம்மளோட ஜேயோப் அரசர் வந்துட்டு செம்ம கோவத்தில் இருக்கார். அதனால் எதுவுமே பேசலை, கம்முன்னு அமைதியாக உட்காந்துருக்காரு. நம்மளோட யூங்கி அங்கே போகிறாரு. யூங்கிக்கு வந்து நல்லா ஊற்றி கொடுத்துட்றாங்க. ஜிம்மினும் ஜேகேவும் வந்துட்டு எப்படி சொல்கிறது தே ஆர் ஹாப்பி. நான் நினச்சது சாதிச்சிட்டோம் இல்லையா, அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் நல்லா ஊற்றி கொடுத்துட்றாங்க. யூங்கி வந்து நல்லா குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குடித்த உடனே தலைவன் ஹை ஆன உடனே பய ஞாபகம் தான் வருது. எப்படின்னா அவளை ஃபஸ்ட்டு பார்த்தது, அப்புறம் குளிக்கும்போது பார்த்தது, அப்புறம் வரையும் போது பார்த்தது, அப்புறம் கல்யாண ட்ரெஸ்ஸில் பார்த்தது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா அவருக்கு வந்து ஸ்லைட் ஆகுது. அப்போது எந்த கான்வர்சேஷனும் அதிகமாக இல்லை. இந்த கேப்பில் வந்து வயனை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. வயனுக்கு வந்து என்ன மாதிரினா ரொம்ப கிராண்டான சாரீ, ரொம்ப கிராண்டான ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி ரொமான்டிக்காக வயனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சில்கி ஜார்ஜெட் சாரீ, ரொம்ப பட்டால் ஆன ஒரு ஸ்மூத்தான சாரீ. அது வந்து ஒரு லைட்டான ஒரு கலரில் இருக்குது, ஒரு பேபி பிங்க் மாதிரியான ஒரு கலரில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாரீ வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஓரளவுக்கான ஆர்னமெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப எந்த ஆர்னமெண்ட்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஓரளவுக்கான ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. வயனோட ஹேருக்கு வந்து இந்த சாம்பிராணி அதெல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு அவள் மேலே அப்படியே பயங்கரமாக ஃப்ரேக்ரன்ஸ் வருது. அவளுக்கு வந்து இந்த சந்தனம்லாம் பூசி குளிக்க வச்சுருக்காங்க. பயங்கரம் ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப அழகாக எத்னிக்காக அவளை வந்து ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. வயனுக்கு நல்லாவே புரியுது நம்மளை எதுக்காக இப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அவளுக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஷிவரிங்காக இருக்குது. எல்லாத்தையுமே அவள் வந்து அமைதியாக ஏற்றுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போது ஜேயோப்போட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, வயன், நீ வந்து வளர்ந்த பெண் தான், உன்னிடம் நான் இதையெல்லாம் கூற வேண்டும் என்ற அவசியமில்லை, நீயே புரிந்து கொண்டு நடந்து கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி இன்றைக்கி என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் வந்துட்டு வயன் வந்து உள்ளே போகிறா. உள்ளே போய் யூங்கிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அமைதியாக பெட்டோட எட்ஜில், அந்த கட்டிலோட எட்ஜில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட யூங்கி வந்து வராரு. நல்லா குடிச்சிருக்காரு, ஹையில் இருக்கார். அங்கேருந்து அந்த காரிடாரில் அவர் நடக்கிற சத்தமே வயனுக்கு இங்கே கேட்குது. ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக துடிக்குது. வயனோட மனசுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் ஆயிரம் கேள்வி. இதே நைட்டு தான் அந்த பக்கம் வந்து கிம் எம்பையரில் வந்துட்டு அவங்க அண்ணங்கள்லாம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கா. என் அண்ணன்கள் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்னை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்களா? எனது வருங்காலம் என்னவாகும்? இவர் என்னை பிடித்து தான் திருமணம் செய்து கொண்டாரா? இவர்கள் அனைவரும் நல்லவர்கள் போல தான் தெரிகிறார்கள். ஆனால் நான் இங்கு வருவதற்கு ஏன் நம் குடும்பத்தினர் அவ்வளவு பயந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி எதையோ பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அவளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ யூங்கி வர்ற சவுண்டு வந்துட்டு அவளுக்கு பக்கத்தில் கேட்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி லாங் பிரெத் எடுத்து அவளே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு
முடிஞ்ச அளவுக்கு பயத்தை வெளியில் காட்டாமல் உட்காந்துட்ருக்கா. அப்போம்போது டோ டோர் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகுது. யோங்கி வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப தள்ளாடிட்டெல்லாம் இல்லை. பட் அவர் குடிச்சிருக்காருங்கிறது அவரோட நடையில் லைட்டாக தெரியுது. ரொம்ப ஸ்லைட்டாக தெரியுது. நடந்து வராரு. அவரோட ஹெவியான ப்ரெத்து, அவரோட டார்க்கான ஐஸ், எப்படின்னா அவருக்கு வயனோட ஞாபகம் வந்துருச்சு. வயனை பற்றி எப்படி சொல்கிறது, வயனோட நினப்பு வந்துட்டு அதிகமாக வந்துருச்சு. அவர் வந்துட்டு ஹையில் வேறு இருக்கார். ஒரு மாதிரி தான் அவர் பார்க்குறக்கே இருக்கார். அப்போ நடந்து வராரு அந்த ரூம்குள்ளே. வயன் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அவரை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவர் வந்தவொடனே எழுந்து நிற்கிறா. நின்னவொடனே வயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ராஸ்பியான வாய்ஸில், மேன்லியான வாய்ஸில் கூப்பிடுறாரு. இவ்வளோ பக்கத்தில் போகிறா. போனோடனே இவர் அப்படியே வயனை ஸ்லைட்டாக அப்படி சொல்கிறது ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணி போயிட்டு பெட்டில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு கதவை சாத்த சொல்லி செய்கையிலே சொல்கிறாரு. வயனும் போய் கதவை சாத்துறா, ஒபே பண்ணுறா அவருக்கு. அப்போது அவளை பார்த்து 2 விரல் இப்படி காழட்டி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே கூப்பிடுறாரு. அவளும் பொறுமையாக வர்றா நடந்து. அவள் நடந்து வரும்போது அவளோட கொலுசு சவுண்டு மட்டும்தான், சுற்றி எல்லாமே அமைதியாக இருக்குது. அவளோட கொலுசு சவுண்டு மட்டும்தான் கேட்குது. சிலுக்குன்னு அப்படியே மெதுவாக நடந்து வரா. அவளை பார்த்து வந்து முன்னாடி நிற்கிறா. அவளை பார்த்து யோங்கி வந்து அப்படின்னு சொல்லி தொடையை தட்டி காட்டுறாரு. உட்கார சொல்லி. வயன் வந்து அமைதியாக வந்து அவளோட மடியில் உட்கார்றா. உட்கார்ந்தோடனே என் அம்மா உன்னிடம் என்ன கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனது பெயர் என்னவென்று கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா வயன். அதற்கு நீ என்ன சொன்னாய் அப்படின்னு கேட்குறாரு. வயன் நீ வேறு ஏதோ சொன்னாயே அப்படிங்கிறாரு. கிம் வயன் அப்படிங்கிறா. என்ன கேட்கவில்லை அப்படிங்கிறாரு. கிம் வயன் என்று கூறினேன் அப்படிங்கிறா. அப்போது இப்படி அவளோட சின்ன அப் பண்ணி அவரோட முகத்தை பார்க்க வைக்கிறாரு. அவரோட முகத்தை அவளால் பார்க்கவே முடியல. செம்மையாக வேர்த்து ஊற்றுது அவளுக்கு. நீ இனி கிம் வயன் அல்ல, மின் வயன். இந்த மின் யோங்கியின் வயன், புரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குட்டியாக ஒரு நாய்ஸ் பண்ணுறா. அதுக்கு புரிகிறதா அப்படிங்கிறாரு. புரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவர் அப்படியே அவளை வந்து மெதுவாக ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி பக்கத்தில் இழுத்துட்டு அவளோட ஹேரை வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லி அவரோட காதுக்கிட்ட ப்ரீத் பண்ணுறாரு. வயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷிவராகி டக்குன்னு எந்திரிச்சோடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐப்ரோவை ரைஸ் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே லைட்டாக பின்னாடி போகிறவளை டப்புன்னு பிடிச்சி இழுத்து பயங்கரமாக இழுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவளோட ஹேரை வந்து மறுபடியும் ஸ்மெல் பண்ணுறாரு. அவளோட செஸ்ட்டு ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. வச்சு அப்படின்னு அமுத்தி நசுக்கிட்டு இருக்காரு அவளை 2 கையாலையும். வயன் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கா. அவரோட பிடியிலேருந்து வந்து நழுவவே முடியல. பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர டைட்டாக அவளை போட்டு அப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. வயன் வந்து ஒரு நிமிஷம் அவளுக்கு மூச்சே நின்றுடும் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரீத்துக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை போட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி அவளோட நெக்கில் வந்துட்டு பயங்கரமாக ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வயனை வந்து பின் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் வெளியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தண்டர் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு ரொம்ப சவுண்டாக கேட்குது. இடி இடிக்கிற சவுண்டு கேட்டால் வயனுக்கு செம்ம பயம். அந்த பயத்தோடயே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இந்த பயம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அவளை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறாரு. அவளோட சென்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணுறாரு. அவளோட கண்ணை வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அவளோட கண்ணை பார்க்குறாரு. கண்ணை பார்த்துட்டு அவளோட லிப்ஸ் பார்க்குறாரு. அவளோட லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. அவளுக்கு வந்து வயன் வந்து சின்ன வயசுலேருந்து எந்த மென்னுமே அவளை இந்த ஒரு வேலை வந்து டச் பண்ணதே கிடையாது. அவளுக்கு அவளோட டச்சை வந்து ப்ராசஸே பண்ண முடியல. என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ராசஸே பண்ண முடியல. பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அப்புறமா அவளோட மேல் உதட்டு கீழ் உதட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பயங்கரமாக கடிக்கிறாரு. அப்புறம் அவரோட லிப்ஸ்லேருந்து அவளோட லிப்ஸை வந்து
ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பினோடனே அவரோட சீக்கை பிடிச்சி கடிக்கிறாரு. பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல வயனுக்கு. அதுக்கப்புறமா அவர் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வயனால் மூவ் பண்ண முடியல. அவள் பேக் கிஸ் பண்ணவே இல்லை. பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கு. அவளோட சீக்கில் தான் வந்து யூங்கி வந்து கை வச்சுருக்காரு. வயனோட கண்ணிலேருந்து ஃபைனலாக வந்து கண்ணீர் வந்து விழுந்துருது. அவள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. பட் அவளால் வந்துட்டு இதுக்கு மேலே பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு டிஸ்கஸ்டிங்காக இல்லை, ஆனால் ரொம்ப ஷாக்கிங்காகவும் பயமாகவும் இருக்குது. அவர் குடிச்சிருக்கிறனால ஆல்கஹால் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்குது அவளுக்கு. அதனால அவளோட கண்ணிலேருந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ஃபால் ஆகுது. அது யூங்கியோட கையில் விழுந்த உடனே யூங்கிக்கு வந்து சென்ஸ் ஆகுது, நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து யூங்கி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் வயனை வந்து பொறுமையாக ஒதுக்கி விட்டுட்டு வெளியில் போயிட்டார். வெளியில் போய் பால்கனியில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்குறாரு. கொஞ்சம் அவரே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த மேஸ்குலின் அர்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்க வாசமே படாமல் ரொம்பவே போர், சண்டை, வாள் வில்லுன்னு சொல்லி அதுலேயே தான் இருந்திருப்பார். ஒரு பொண்ணை பார்த்து அவன் மேலே இத்தனை வயசுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட யூங்கிக்கு வந்து ஒரு 29-30 வயசு இருக்கும். மைனுக்கு வந்து ஒரு 18 வயசு 19 வயசு அவ்வளோதான். இப்போது இத்தனை வயசு வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட வாசமே படாமல் இருந்திருந்தா அவர் எவ்வளோ ஒரு இதாக இருந்திருப்பார். அப்போது அந்த ஏர்ஜை வந்து அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வயனை வேறு யூங்கிக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால் அந்த ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் வயன்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணியிருப்பார். இன்னொன்று என்னென்னா, இப்படி லவ்வே பண்ணாதவருக்கு வந்து எப்படி லவ்வை காட்டணுங்கிறது தெரியாது இல்லையா. அவரோட லவ்வை அவர் எப்படி காட்டணும், எப்படி வந்து அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஜிமின் மாதிரி ஒரு ஆளுனா அது இதுன்னு சொல்லி பேசுகிறது, கம்ஃபர்ட் பண்ணுறது, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு யூங்கிக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு அவர் ஹார்ட்டுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் வந்து அவருக்கு தெரியும். வேறு எதுவுமே வந்து அவருக்கு தெரியாது. அப்போ அவரே வந்துட்டு வெளியில் நின்று காம் பண்ணிகிட்டு இருக்காரு, தண்ணி குடிக்கிறாரு, வெளியில் கொஞ்சம் நேரம் நடக்கிறாரு, ஃப்ரீ ஏர் வாங்குறாரு, அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு காம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வயன் வந்து அவர் அணைப்பில் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாமே வந்து கலைஞ்சி போயிருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நடுங்கிட்டு உட்காந்துருக்கா. பயங்கரமாக பயந்துட்டா. அவள் வந்து அப்படி நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய இடி சவுண்டு, அவ்வளோ பெரிய இடி சவுண்டு. எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் ஜர்க் ஆவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய இடி சவுண்டு. அது கேட்டவொன்னே வயனான்னு சொல்லி பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணி கத்துனானா இவங்க வந்து உள்ளே ஓடி வராரு. அப்போ மறுபடியும் இடி சவுண்டு கேட்குது, மறுபடியும் நடுங்குறா. அப்போ வந்து வயனை பார்க்குறாரு, பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இடி சவுண்டு வேறு அவளுக்கு ரொம்ப பயம், அதோட அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போது இவங்க வந்து வயன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறமா பெட்டில் அவரே லே பண்ணிவிட்டு அவளை வந்து அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆர்ம்ஸை ஓப்பன் பண்ணி கூப்பிடுறாரு. அவள் வந்துட்டு போச்சுடா மறுபடியும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக பக்கத்தில் போகலாமா வேணாமாங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் போகிறா. அப்போ யூங்கி வந்து பொறுமையாக அவளை இழுத்து அவரோட செஸ்ட்டில் போட்டுக்கிட்டு பொறுமையாக ஹெட்டை வந்து பேட் பண்ணுறாரு. அவளோட தலையை வந்து தடவி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் அவளோட முதுகில் வந்து டேப் பண்ணுறாரு. பொறுமையாக அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாரு. எனக்கு வந்து இப்போ தான் வந்து மூச்சே வருது. அப்போது எப்படி சொல்கிறது, வயனோட அழுகையெல்லாம் அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு அமைதியான நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவரோட செய்கையாலவே வந்து அவளுக்கு புரிய வைக்கிறாரு. வயனும் வந்து கொஞ்சம் அமைதியாகிறா. அப்படியே அமைதியாக இவங்களோட செஸ்ட்டில் வந்து படுத்துட்டு தூங்குறா. இப்போது அமைதியாக படுத்து தூங்கிட்டாங்க 2 பேரும். இந்த சைடு தான் நம்மளோட கிம் பிரதர்ஸ் தான். கிளியை வளர்த்து போட கையில் கொடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க. லிட்ரலி அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி பயங்கரமாக 3 பேத்துக்குமே தூக்கம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக புலம்புறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. காலையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது
புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடமே வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்பவே கோலாகலமாக இருக்குது. இந்த பூஜைகள் பண்ணுறது, யாகங்கள் வளர்க்குறது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஜேஓப்போட ஒய்ஃப் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. அப்போது ஜேஓப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் கிங் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜேகேவை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது யூங்கி வந்து அவரோட ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காரு, வயனை ஹக் பண்ணிட்டு. அப்புறம் பொறுமையாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு பழசெல்லாம் மறந்து அந்த நைட்டு நடந்ததெல்லாம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே தலைவனுக்கு ஞாபகம் இருக்குது. அவர் என்னென்ன நிமிஷம்லாம் பண்ணார், எப்படி பயமுறுத்தினார், அப்புறம் எப்படி வந்து காமானார், எல்லாமே ஞாபகம் இருக்குது. வயன் அப்படியே பார்க்குறாரு. வயன் வந்து ஏதோ பச்சை குழந்தை வந்து அவங்க அம்மா மேலே படுத்து தூங்கும்ல, இப்படி சீக்ஸ் எல்லாம் இப்படி அமுக்கி வச்சு இப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி யூங்கியோட செஸ்ட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளை அப்படியே தூக்கத்தை கலைக்காமல் மெதுவாக எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு யூங்கி வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக கிளம்பிட்டாரு. ஏன்னா லீ டைனாஸ்டியை வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க இல்லையா? லீ டைனாஸ்டியோட வாரிசுங்க அத்தனை பேர்த்தையும் கண்டுபிடிச்சி கொல்லணும். இப்போது அவங்க வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. ஸோ முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சி முடிச்சு விட்டா தான் இவங்களுக்கு தூக்கமே வரும். அதனால் கிளம்பிட்டார் அந்த வேலைக்காக. அப்போ வந்து ஜேஓப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் தம்பிங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வர சொல்லுங்கள், நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பணியாளை கூப்பிட்டு அந்த பணியாள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூங்கி வந்து காலையிலே வெளியில் கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது சரி ஜேகேவையும் ஜிமினையும் அழைத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜேகே வந்து வந்துடுறாரு. ஜிமினெங்கே அப்படிங்கிற மாதிரி ஜேஓப் கேட்க, அந்த சைடில் இருந்து ஒரு பொண்ணு கத்துற சத்தம், அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம். அதை கேட்ட உடனே அங்கே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனை அழைத்து வா ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. தாத்தா ஜிமின் வந்து நம்மளோட யூன் கிட்ட சில்மிஷம் பண்ணிகிட்ருக்காரு. கொடியிடே என்பார்களே அது இதுதானா அப்படிங்கிற மாதிரி கையில் ஒரு பூச்செண்டை வச்சு அவளோட ஹிப் பக்கத்தில் கொண்டு வந்துட்டுருக்காரு. யூன் வந்து தட்டி விட்டுட்டு, என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், தமக்கு மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாதா அப்படின்னு சொல்லி யூன் வந்து கேட்குறா. அவள் கேட்குறது வந்து பயங்கரமான கேள்வியாக இருக்குது. தமக்கு இங்கீதமே கிடையாதா, தாம் ஒரு இளவரசராக என்ன இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷான கொஷின்ஸை தான் அவள் கேட்குறா. ஆனால் அவளோட வாய்ஸ் தான் கீச் கீச்சுன்னு இருக்குமே, அது கேட்குறது வந்து ஜிமினுக்கு சுத்தமாக உரைக்கவே இல்லை. ஜிமின் வந்து அப்படியே அப்படிங்கிற மாதிரி நல்லா பாராட்டுங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டு வந்து போகிறதே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லிப்ஸ் எல்லாம் வந்து வைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜேகே வந்து, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஜிமின், அவள் நம் தேசத்தின் விருந்தாளி, அவளிடம் போய் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய், குடும்பத்து பேரை கெடுத்து விடாதே வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தரத்தனன்னு எழுத்துட்டு போகிறாரு ஜேகே. அப்போ ஜிமின் வந்து, என்ன நான் தவறு இழுத்து விட்டேன், அவள் நமக்கு முறைப்பெண் தான் வேண்டும், அவளிடம் சற்று விளையாடு கொண்டிருந்தேன், இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்போது ஜேகே வந்து மொரஸ்டே அவரை வந்து கூப்பிட்டு போகிறாரு. அண்ணன் நம்ம அழைத்திருக்கிறார் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஜேஓப் வந்து ஜிமினையும் ஜங்குக்கையும் நிற்க வச்சுட்டு அவரோட சேரில் வந்து உட்காந்துருக்காரு. இதுதான் திட்டமா? யூங்கியை அழைத்து கொண்டு யூங்கியிடம் வயனை அழைத்து வர சொல்லி ஆலோசனை கூறியது யார், இப்படி திருமணம் செய்து வயனை இழுத்து வர சொல்லியது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவொடனே ஜேகே வந்து, யாரும் அவரிடம் சொல்லவில்லை அண்ணா, இது அவரே எடுத்த முடிவு. அணியை பார்த்தவுடன் அண்ணனுக்கு பிடித்து விட்டது, அதனால் திருமணம் செய்து அழைத்து வந்து விட்டார். அவர்களின் திட்டத்தை முறியடிக்கவும் லீயின் தேசத்தை பிடிக்கவும் நமக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை, அதனால்தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பேட்சப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. என்னடா சொல்கிறது, மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜேஓப்பால் வந்து அவர் சொல்கிற எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஜேஓப் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. சரி, அவர்கள் அங்கே சென்றார்கள், நீ எதற்காக அங்கே சென்றாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நான் அவர்களுக்கு பாதுகாப்பாக சென்றேன். இவர்கள் இருவரையும் யார் காப்பாற்றுவது, நான் அதற்காக தான் சென்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜேஓப்போட குயின் வந்து வராங்க. அதுக்காக இப்போ இவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி குயின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜேஓப் வந்து, என்ன தவறு செய்தார்களா, விருப்பமில்லாத ஒரு பெண்ணை இங்கு திருமணம் செய்து அழைத்து வந்திருக்கிறான்னு உனது மைத்துனன், இப்படி செய்து கொண்டிருந்தால் அப்புறம் நம் தேசத்தின் மீது இருக்கும் மரியாதை என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதில் என்ன தவறு இருக்கிறது,
அவர் கடைசி வரையில் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பாரோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நல்ல வேளை வயனை திருமணம் செய்து கொண்டு கூட்டி வந்து விட்டார். அவர் இவ்வளவு அழகாக இருக்கிறார். அவருக்கு பார்த்ததும் பிடித்திருக்கும். திருமணம் செய்து அழைத்து வந்து விட்டார். இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜேயோப்போட குயின் வந்து கேட்குறாங்க. அப்போது ஜேகேவும் அதைத்தான் நாங்களும் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக்கை பார்த்து ஜேயோப் முறைக்கிறாரு. அப்போது இது அனர்த்தமாகும், அதர்மமாகும், அரசின் இதுக்கு எதிராகும் அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜேயோப்போட குயின் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து வயனும் மினியும் அப்புறம் யூனும் வந்துட்டு வராங்க. சும்மா நார்மலான கான்வர்சேஷன் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே இவங்களும் வராங்க. இதோ வயனே வந்து விட்டாள். அப்போது வயனை கூப்பிட்டு ஜேயோப்போட குயின் வந்து கேட்குறாங்க, உனக்கு திருமணத்தில் சம்மதம் தானே வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து ஹெட் நாட் பண்ணுறா. வயன் வந்து எந்திரிச்சு பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகி வந்து கிளம்பி இங்கே வந்திருப்பா. அப்படிங்கிற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறா. பார்த்தீர்களா, அவளுக்கே விருப்பம் தானாம். தாம் ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி குயின் வந்து ஜேயோப்பை பார்த்து கேட்குறாங்க. ஜேயோப் வந்து பதிலுக்கு, என்ன தான் இருந்தாலும் இது தவறு, வேறு ஒருவனுக்கு பார்த்த பெண்ணை அவன் எப்படி திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போது வேறு ஒருவனுக்கு பார்த்த பெண்ணை இவன் எப்படி திருமணம் செய்து கூட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே ஜேயோப்போட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஜேயோப்பை பார்த்து, தாம் என்னை எப்படி திருமணம் செய்து அழைத்து வந்தீர்கள் என்ற நினைவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே ஜேயோப் வந்து அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு, அவங்க முன்னாடி சொல்லாதங்கிற மாதிரி. அப்போது ஜிமின் வந்து சொல்கிறான், தமக்கு திருமணம் நடக்கும்போது நாங்கள் இருவரும் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தோம். தமது திருமணம் எப்படி நடந்ததண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேயோப் கிட்ட கேட்குறான். கேட்டவுடனே வந்து நம்மளோட குயின் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா, எனது தந்தையை மிரட்டி தமது ராஜ்யத்தையே நான் தரைமட்டமாக்கி விடுவேன், உங்களது மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தே தீருங்கள் என்று எனது தந்தையை மிரட்டி என்னை இங்கே அழைத்து வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொன்னே வந்து ஜிமினும் ஜங்குக்கும் வந்துட்டு ஜேயோப்பை பயங்கர ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது, நம்மளோட அரசரா இவரை நாம் மிகவும் நல்லவர் என்றல்லவா நினைத்து விட்டிருந்தோம், பெரிய தர்மவான் என்று இவரை நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்க்குறாங்க. இவர் என்னை காதலிப்பதாக சொன்னார். பிறகு என் தந்தையிடம் வந்து மிரட்டி என்னை வந்து திருமணம் செய்து கொண்டார், கவர்ந்து இழுத்து வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொன்னே வந்துட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாரு ஜேயோப்பை பார்த்த உடனே வந்துட்டு ஜேயோப் வந்து, நான் உன்னை கவர்ந்து வந்தேனா, அப்படியல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பற்றி நமக்கு திருமணமாகி 16 வருடங்கள் ஆகிவிட்டது, என்னை பற்றி நீ இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜேயோப் வந்து நம்ம குயினை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஜிமினுக்கு வந்து மண்டனால ஒரு பல்ப் எரியுது. என்னென்னா, அவர் வந்து கேட்குறாரு, அண்ணா தாம் இருவருக்கும் திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகிற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 16 வருடங்கள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறாங்க. மினி, உனது வயது என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. 17 அப்படின்னு சொல்லி மினி வந்து சொல்கிறா. தமக்கு திருமணமாகி 16 வருடங்கள் தான் ஆனது, மினிக்கோ வயது 17 அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஜிமினு. ஜங்குக் ஜிமினோட வாயை பொத்திட்டான் கேட்டோன்னே. குயினுக்கு வந்து அப்படி ஒரு அசிங்கம், அவமானம், ஒரு வெக்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு. அவங்க அந்த இடத்துல நிற்கவே இல்லை, விழுந்தடிச்சு ஓடுறாங்க. அவங்க ஓடுறத பார்த்து பையனுக்கு வந்து எப்படின்னா, தான் எங்கே இருக்கோங்கிறதே மறந்துட்டு சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறா. எல்லோரும் பஸ்ட் அவுட்டு, எல்லோரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஜேயோப் வந்து, ஜிமினா, புது மருமகள் முன்னிலையில் நம் குல கௌரவத்தையே வாங்கிவிட்டாயடா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு. பார்த்தோட வந்து ஜிமினா வாயை பற்றிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறான். ஜங்குக்கு சிரிப்பு பிச்சுட்டு வருது. ஆனால் அவன் சிரிக்காமல் அப்படியே கம்முன்னு அமைதியாக போயிடுறான். அப்புறமா ஓரமாக போய் எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. மினிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரில. ஓ, இப்படி என் பிறப்பில் வந்து ஒரு ரகசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மினி வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது அவங்க எல்லோரும் சிரிச்சிட்ருக்கும்போது தான் யூங்கி வராரு. இந்த
இந்த கில் ஆர்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு லீ டைனாஸ்டி மேலே போட்டுட்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா, லீ டைனாஸ்டியில் இருந்த வீரர்கள் இல்லை அவங்க நாட்டை சேர்ந்த மக்கள் யாராவது இங்கே இருந்தாங்க அப்படின்னா பார்த்தோன்னே கொன்னுடுங்க. அதே மாதிரி அவங்களோட வாரிசுகள், அந்த லீயோட அப்பா கிங் லீ, அதுக்கப்புறம் அவங்களோட பிரின்ஸ் 2 பேர்த்தையும் வந்துட்டு தேடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு நல்லா அந்த ஆலோசனையெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டுருப்பார். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா வயன் வந்து இவங்க பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு, ஜிமின்னு, அப்புறம் மினி, அப்புறம் யூனோட சேர்ந்து நல்லா சிரிச்சிட்ருக்கா. அப்படி நேத்திக்கு எப்படி பயந்து எப்படி ஒரு ஷிவராகி எப்படி உட்காந்துட்டு இருந்தா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இப்படி முத்து சிதறும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம யூங்கியெல்லாம் சிரித்தா அப்படி தான் இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை சிரிப்பார், ஆனால் பயங்கர அழகாக சிரிப்பார். அந்த மாதிரி ஒரு முத்து சிதற ஒரு சிரிப்போடு வந்து வயன் வந்து பயங்கர அடாரபிளாக சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சிட்டு இருக்கிறத யூங்கி பார்க்குறாரு. இவளது இந்த சிரிப்பை நேற்று நான் கெடுத்திருப்பேன், இவளது உண்மையான அழகான இந்த இதயத்தை நேற்று நான் உடைத்திருப்பேன் எனது செயலின் மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு. நினச்சிட்டு இவளது சிரிப்பை உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் நம் காத்தாக வேண்டும், அவளது சந்தோஷத்திற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இந்த சிரிப்பிற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட சிரிப்பை வந்து ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்ணி இப்படி லவ்வோடு பார்த்து அப்படி உருகி நின்றுட்டு இருக்காரு. அவரையே மறந்து ஒரு 2 நிமிஷம் அவளை வந்துட்டு அவளோட சிரிப்பை வந்து நினச்சி அப்படியே ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு மனசுக்குள்ளே. அன்றைக்கி ஃபுல்லாக அவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வாரம் வந்து ஊரில் இல்லை இல்லையா, அவர் வந்து மின் டைனாஸ்டியில் இல்லை, அதனால் நிறைய வேலை இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு உங்களோட சிரிப்பு வந்து அவருக்கு நடுவில் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து அவரும் லைட்டாக சிரிக்கிறார், ரொம்ப ரொம்ப லைட்டாக குட்டியாக சிரிக்கிறாரு. என்னோட பொண்டாட்டியோட சிரிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடம் வந்து ரொம்ப கோவத்தோடையும் குரோதத்தோடையும் ரொம்ப பழிவாங்கிற உணர்ச்சியோடையும் வந்து அந்த இடமே வந்து அந்த ஏரே வந்து பாய்சனஸாக இருக்குது. என்ன இடம் அப்படின்னா நம்மளோட லீ டைனாஸ்டியை சேர்ந்தவங்க பேக்ஜே டைனாஸ்டிக்கு போயிருக்காங்க. பேக்ஜே டைனாஸ்டி வந்து நம்மளோட மெக்கோடது, வயனுக்கு பார்த்தாங்கல்ல ஒரு மாப்பிள்ளை, அவனோடது. அங்கே போயிருக்காங்க. லீ டைனாஸ்டியும் வந்து இப்போ அவமானப்பட்டு யூங்கிக்கிட்ட வந்து தன்னோட நாட்டை இழந்து, லீ டைனாஸ்டியும் வந்து இப்போது அவமானப்பட்டு யூங்கிக்கிட்ட தன்னோட நாட்டை இழந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டப்பட்டிருப்பாங்க. அதே நிலமை தான் கிட்டத்தட்ட மெக்கும். அவன் ஒரு கிங்காக இருந்தாலும் அவன்கிட்டேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவனோட கௌரவத்தையே வந்து யூங்கி பறிச்சிட்டாரு. ஸோ கிம் பிரதர்ஸ் மேலேயும் மின் பிரதர்ஸ் மேலேயும் வந்து 2 டைனாஸ்டியும் 2 பேரும் இப்போ வந்து கடும் கோவத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்னொன்று நான் ரிவீல் பண்ணுறேன். என்னென்னா நம்மளோட கிங் லியோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து மினி மேலே, அதாவது நம்மளோட ஜியோப்போட பொண்ணு மேலே வந்து ஒரு பேட் ஐ இருக்குது, ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்குது. மினியை வந்துட்டு எப்போவுமே அப்சஷனோடு பார்ப்பான். தேவாங்கும் மினியும் லவ் பண்ணுறாங்கங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ரொம்பவே அப்சஷனோடு தான் அவளை வந்து பார்ப்பான். அவங்க தேவாங்கும் மினியும் வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோடில் கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட தூணுக்கு பின்னாடி நின்று ஒரு கண்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, அது வந்து வேறு யாரும் கிடையாது, நம்மளோட லீயோட கண்ணு தான். அவன் வந்துட்டு மினி மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருக்கான். அவங்க எதிரி தேசம்னு தெரியும், யூங்கியை பற்றி தெரியும், யூங்கி வந்து லீ டைனாஸ்டியை எய்ம் பண்ணுறாங்கிறதும் தெரியும், வந்து கொல்ல போகிறான்னு தெரியும். இருந்தாலும் மினி மேலே ஒரு ஒரு அன்ஹெல்தி அப்சஷன், அவனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேட் இன்டென்ஷன் மினி மேலே. அதே மாதிரி தான் மெக்குக்கு வந்து வயனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். இப்போ வந்து வயன் கையில் கிடச்சான்னா அவளை வந்து சும்மா விட மாட்டான். மெக்கு அவ்வளோ கோவத்தில் இருக்கான். ஏன்னா அவனை வேணான்னு சொல்லிட்டு அவனை ஒரு துச்சமாக ஒரு தூசியாக நினச்சிட்டு யூங்கியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. யூங்கியை பழி வாங்கணும், கிம் பிரதர்ஸை பழி வாங்கணும், அந்த 2 பொண்ணுங்க மேலேயும் அவங்களுக்கு அப்படி ஒரு கோவத்தில் கொலை வெறியில் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம வந்து அவங்களோட வீக்கெஸ்ட்டு டைமில் நம்ம வந்து அட்டாக் பண்ணி கிம்மின் பேரை பிடிக்கணும், இல்லைனா மின்னன் பேரை பிடிக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் இவங்க 2 பொண்ணுங்களையாவது நம்ம வந்து தூக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமாக ஒரு பிளானை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறேன். என்னென்னா நம்மளோட வில்லன் லீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனும் ஜேகேவும் சின்ன வயசில் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் இந்த போர்க்கலைகளெல்லாம் கற்றுக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜேகே வந்து லீக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். அப்புறம் வளர வளர எப்படி சொல்கிறது, மினிமலாக அவனுக்கு இருக்கிற அப்சஷனெல்லாம் வந்து நம்ம ஜேகேக்கு தெரியாது. பட் சின்ன வயசில் அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா யூங்கி வந்து அந்த லீ டைனாஸ்டி மேலே நம்ம போர் தொடுத்து போகிறோம், அவங்கள நம்ம சொந்தமாக்கிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு அப்படியே லீயை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்துட்டு தெர் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் க்ரீட் அண்ட் த டைனாஸ்டி. அவங்களோட டைனாஸ்டி பெருசாகணுங்கிற எண்ணத்தை விட எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே வந்துட்டு ஜேகேக்கு பெருசு இல்லை. அவங்க அண்ணனோட ஆணையை விட எதுவுமே உலகத்தில் பெருசு இல்லை. ஸோ ஜேகே வந்து பேசியிருக்க மாட்டார். பட் ஜேகேக்கும் லீக்கும் வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஓகே, இதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இவங்களோட பிளான் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்கலையாங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.